நீங்கள் யாராவது வந்து இது வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு விமனை வந்து ஷெஃபாக பார்த்துருக்கீங்களா? ஆண்களை திட்டணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை, பட் ஐ திங்க் we need to speak the facts. ஒரு ஆயில் ஸ்பில், கடலில் வந்து எண்ணெய் கசிவு நடக்குது. பக்கெட்டில் எடுத்து கொட்டினாங்க அந்த எண்ணெய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதை தொடர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியிலிருந்து வந்து கேஸ் லீக் நடந்துச்சு. அதில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதற்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெரிய கவலையாக 2 கவலையாக இருந்துச்சு. ஒன்று, அவங்களுடைய நிறைய சொன்னாங்க, அவங்களோட ஹெல்த் சொன்னாங்க. ஹெல்த் எப்படி ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது, எப்படி கேன்சர் ரேம்பண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொன்னாங்க. பட் அவங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருந்தது அவங்களுடைய குழந்தைகள். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தப்போ எண்ணூர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அவ்வளவு அழகாக இருக்கும். இன்றைக்கி இந்த தண்ணியை குடிக்க முடியாது, கொஞ்ச நாள் எங்களுக்கு குழந்தைய பிறக்காமல் போய்டும், ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி அவ்வளோ ரேம்பண்ட்டாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ஆல் த பொல்யூஷன். அப்புறம் போராடுறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னாங்க. சாரிங்க, எனக்கு கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேச முடியும். ஐ எம் வெரி சாரி அபவுட் இட். பட் நான் காலையிலேருந்து எல்லாருமே பயங்கர ஹெவியாக கேட்டுட்ருப்பீங்க. பூவுலகில் வந்து சுந்தருக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது, காலையில் எழுந்த உடனே பயமுறுத்துகிற மாதிரி மெசேஜஸ்லாம் அனுப்புவார்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து காலையிலேருந்து நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக போக போக எப்படியுமே நம்மளும் பீதியை தான் கிளப்ப போகிறோம், வேறு வழியில். பட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எத்தனை பேர் அன்னபூர்ணி படம் பார்த்தீங்க? ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ, மெனி ஆஃப் யூ. நைஸ். நான் அந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி பேச போகிறதில்ல, பட் தெர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் இன் தட் ஃபிலிம். என்னென்னா, நீங்கள் யாராவது வந்து இது வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு விமனை வந்து ஷெஃபாக பார்த்துருக்கீங்களா? எனிஒன்? ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? வீட்டில் யார் சமைப்பாங்க? நீங்கள் பதில் சொல்லினா நான் எப்படி பேசுறது? நான் அந்த டைமில் தான் என்னோட குரலை கொஞ்சமாவது சரி பண்ணும். வீட்டில் யார் சமைப்பாங்க? அம்மா தானே. எத்தனை பேர் வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க? ரைட். அப்புறம் ஏன் அம்மாக்கள் அல்லது பெண்கள் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் இல்லை ஹோட்டல்ஸில் சமைக்கிறது இல்லை? யாருக்காவது தெரியுமா? என்னோட அசம்ஷன் ஒன்று தான். இது வந்து ஒரு ஸ்டடிலையும் இருக்குது. எப்போ ஒரு விஷயம் வந்து கமர்ஷியலைஸ் ஆகுதோ, எப்போ ஒரு விஷயம் வணிகமயமாகுதோ, எப்போ ஒரு விஷயத்தில் பணம் வருதோ, அப்போ ஆண்கள் உள்ளே வராங்க அப்படின்ட்டு. இப்போவுமே நம்ம வந்து நண்பர் கேட்டார் பேசுகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து ஆண்களை திட்ட போகிறீங்களான்னு. இல்லை, நான் உண்மைகளை மட்டும்தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஆண்களை திட்டணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை, பட் ஐ திங்க் we need to speak the facts. ஒரு விஷயம் கமர்ஷியலைஸ் ஆகும்போது, அதில் பின்ன பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு டைலாக் வரும், ஹீரோயினும் ஹீரோயினுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து விடோவாயிடுவாங்க. விடோவாயிட்டு அவங்க இட்லி கடை வச்சுருப்பாங்க. அப்போது சொல்லுவாங்க, இந்த நாட்டில் வந்து விதவைகளுக்கு வேறு என்ன வழி இருக்குது? அந்த இட்லி கடையை கூட அவங்க பெருசாக வைக்க முடியாது, அந்த இட்லி கடையை பற்றி அவங்க பெருசாக கனவு காண முடியாது. அன்றைக்கு சாப்பாட்டுக்கான ஒரு விஷயமாக இட்லி கடையை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இதே நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, உணவுன்னு உடனே நமக்கு அம்மா தான் ஞாபகம் வருது. நமக்கு பசி அப்படின்னா நம்ம அம்மாகிட்ட தான் போய் கேட்குறோம். வளர்ந்தவங்கெல்லாம் மனைவி கிட்ட போய் கேட்பாங்க. உணவு அப்படின்னாலே நமக்கு வந்து அம்மாக்கள் தான் ஞாபகம் வருது. அவங்க தட்டில் உணவு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து இந்த உலகத்தில் பெண்கள் கிட்ட தான் இருக்குது. நான் அதனால தான் வந்து அன்னபூர்ணியிலேருந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ அதுக்கே பெரிய சிக்கல் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் பெண்கள் வந்து கிளைமேட் சேஞ்சை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நிறைய இடங்கள்ல எடுத்துகிட்ருக்காங்க. பட் ஐ திங்க் இவ்வளவு பெரிய காலேஜில் அண்ட் ஐ ரியலி தேங்க் த காலேஜ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டாக் டு த கேர்ள்ஸ் அண்ட் த விமென். ஏன்னா நாளைக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான ஃபைட்டை வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி டாக் டு ஈச் அதர். நீங்கள் பேசணும், நான் பேசணும், இங்கே இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சில நாட்களுக்கு முன்னாடி எண்ணூர் போயிருந்தேன். சார் மென்ஷன் பண்ணியிருந்தார். உங்களுக்கு எண்ணூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா ஐ ஜஸ்ட் கிவ் அ ப்ரீஃப் ரீகேப். புயல் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஆயில் ஸ்பில் நடந்துச்சு. பிரபா
பிரபாகரன் எங்களோட பூவுலகி நண்பர்கள்லேருந்து இங்கே வந்திருக்காரு, உட்காந்துட்ருக்காரு. பிரபா வந்து தினமும் போயிட்டு வந்தான் இன்னொருக்கு. அந்த டைமில் ஒரு ஆயில் ஸ்பில், கடலில் வந்து எண்ணெய் கசிவு நடக்குது. பக்கெட்டில் எடுத்து எடுத்து கொட்டினாங்க அந்த எண்ணெய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதை தொடர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து கேஸ் லீக் நடந்துச்சு. அதில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதற்காக போராடிட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வந்து எண்ணூரில் ஒரு பப்ளிக் ஹியரிங், ஆப்வியஸ்லி அங்கே வந்து வேறு யாரும் பண்ண மாட்டாங்க, உள்ளூர் மக்களே ஒரு பப்ளிக் ஹியரிங் ஏற்பாடு பண்ணாங்க. ஜஸ்டிஸ் கண்ணன், ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜோட தலைமையில் வந்து அது நடந்துச்சு. அப்போது அந்த பேனல் டிஸ்கஷனில், அந்த பேனலில் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட 21 பேர் அந்த பப்ளிக் ஹியரிங்கில் அந்த பேனல் முன்னாடி வந்து அவங்களுடைய அனுபவங்களை சொன்னாங்க. இந்த ஆயில் ஸ்பில் மூலமாகவும் அமோனியா கேஸ் லீக் மூலமாகவும் என்னெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு. அந்த 21 பேரில் 18 பேர் வந்து பெண்கள், 19 பேர் பெண்கள் நினைக்கிறேன். அவங்களுடைய பெரிய கவலையாக 2 கவலையாக இருந்துச்சு. ஒன்று, அவங்களுடைய நிறைய சொன்னாங்க, அவங்களோட ஹெல்த் சொன்னாங்க. ஹெல்த் எப்படி ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது, எப்படி கேன்சர் ரேம்பண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொன்னாங்க. பட் அவங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருந்தது அவங்களுடைய குழந்தைகள். எங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருந்துச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தப்போ எண்ணூர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அவ்வளவு அழகாக இருக்கும். இன்றைக்கி இந்த தண்ணியை குடிக்க முடியாது. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே எண்ணூர்லேருந்து வந்திருக்கீங்களா, அப்போ உங்கள் பையனுக்கு இந்த வியாதி இருக்கும். தொராசிக் மெடிசனில் எண்ணூரை சேர்ந்தவர்கள் தொராசிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ப்ராப்பராக ஹெல்த் சர்வே நடக்கலை. நாங்கள் இருந்த பேனலோட ஒரு டிமாண்ட் வந்து அங்கே ஹெல்த் சர்வே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்ணூர் மாதிரியான ஒரு நரகத்தில் வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்குது. அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னது தான் எனக்கு ரொம்ப வலிச்ச விஷயம். கொஞ்ச நாள் எங்களுக்கு குழந்தைய பொறுக்காமல் போய்டும், ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி அவ்வளோ ரேம்பண்ட்டாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ஆல் த பொல்யூஷன். அப்புறம் போராடுறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னாங்க. 2வது விஷயம், உணவு, சாப்பாடு. எண்ணூரில் நீங்கள் வந்து எண்ணூரில் உங்களுக்கு தெரியும் கடல் இருக்குது, மீன் வந்து அங்கே அவங்க சொல்கிறாங்க 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எண்ணூரில் மீன் சாப்பிட்ணுன்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. சாம்பல் ஏறான்னு ஒன்று கிடைக்குது, ப்ரான் வந்து கிரே கலரில் இருக்குது எண்ணூரில். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த டிப்போஸ் பண்ண அம்மா, இந்த ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, இந்த பெண்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அதை அலோவ் பண்ணிருக்க மாட்டோம், ஏன்னா இது எங்கள் குழந்தைகளை பாதிக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை அலோவ் பண்ணிருக்கவே மாட்டோம். எங்ககிட்ட சொல்லாமல், எங்ககிட்ட கருத்து கேட்காமல், எங்களை ஆலோசிக்காமல் இதை செய்து விட்டார்கள். எனக்கு அவங்க சொன்னது கேட்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. செர்னோபிலில் விபத்து நடந்துச்சு. செர்னோபில் விபத்து இன்றைக்குமே உலகத்திலேயே மோஸ்ட் பாய்சனஸ், மோஸ்ட் டாக்ஸிக் பிளேஸ் அப்படின்றது வந்து செர்னோபிலில் தான் வந்து சொல்கிறாங்க. செர்னோபிலில் அந்த விபத்துக்கு அப்புறம் ஒரு பெண் சொன்னாங்க, ஒரு ரஷ்ய பெண் சொன்னாங்க, and I just wanted to read it. ஆண்கள் ஒருபோதும் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் இயற்கையையும் எதிரியையும் வெல்ல மட்டுமே விரும்புவார்கள். இந்த அழிவு நுட்பத்திற்கு நாங்கள் பொறுப்பில்லை, அதை நாங்கள் விரும்பவும் இல்லை. இயற்கையின் மீதும் தொழில்நுட்ப ஆதிக்கம் செலுத்துவதன் மீதும் இவ்வளவு ஆர்வம் காட்டும் இந்த ஆண்கள் இப்போதே இந்த பிரச்சனையை சரி செய்யட்டும். let them clear the mess and we are tired of being the world's housewives. இந்த உலகத்துடைய இல்லத்தரசிகளாக இருந்து எங்களுக்கு சோர்வு வந்து விட்டது அப்படின்னு அந்த ரஷ்ய பெண் சொன்னாங்க. எனக்கு எண்ணூரில் அந்த பெண் சொல்லும்போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது இம்மீடியட்டாக காலத்துக்கு வர்றது வந்து பெண்கள் தான். உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன டிசாஸ்டர் நீங்கள் வந்து சமீப காலங்களில் யோசிச்சு பாருங்கள். கூடங்குளத்தில் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்துச்சு, பெண்கள் தான் வந்து முன்னாடி நின்று போராடினாங்க. அது பெண்கள் போராட்டமாக தான் இருந்தது. 1970s சிப்கோ மூமெண்ட் நடந்தது. ஒரு வசீகரமான ஒரு கரிஸ்மெட்டிக் பர்சனாலிட்டி இல்லாமல் ஒரு மூமெண்ட்டை கட்டி எழுப்ப முடியும், அந்த மூமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சிப்கோவில் உத்தரகண்டில், இன்றைக்கு இருக்கக்கூடிய உத்தரகண்டில் இருக்கிற ஆதிவாசி பெண்கள் வந்து செய்தி காட்டினாங்க. அவங்களுடைய போராட்டம் எதுவுமே இல்லை, மரங்களை வெட்டுவதற்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்தப்போ அந்த மரங்களை போய் கட்டி பிடிச்சாங்க, எங்களை வெட்டிட்டு மரங்களை வெட்டுங்க அப்படின்னாங்க. அதுதான் அவங்களுடைய போராட்டத்தின் வடிவமாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே பெண்களுடைய போராட்டத்தின் வடிவமாக இதாக இருந்துச்சு. இங்கிலாண்டில் வந்து கிரீன்ஹாம்
காமன் ஒரு இடம் இருக்குது. கோல்டு வார் அப்போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 90s நினைக்கிறேன், கோல்டு வார் வந்த சமயத்தில் அங்கே ஒரு மிசைல் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் 19 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேம்ப் போட்டாங்க. கேம்ப் போட்டு இந்த இடத்துல வந்து மிசைல் இருந்துச்சுன்னா இது எங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை, எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க போராடினாங்க. எந்த வயலண்ட்டான மீன்ஸ்லையும் அவங்க போராடல. அவங்க வந்து சும்மா ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நிற்கிறது, 30,000 பெண்கள் அட் அ டைம் ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நிற்கிறது, ப்ளீஸ் இமேஜின் அது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் டயப்பர்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து தொங்க விட்டாங்க. ஏன்னா they wanted to show to the world that இதெல்லாம் ஃபர்டிலிட்டி போயிடும். டயப்பரும் சானிட்டரி நாப்கினும் அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை, ஜென்ரலாகவே இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி இல்லையா? அப்போ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு அவங்க வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டரில் ஒரு மாக் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அப்போ ஒரு பெண் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் ஏதோ ஒரு கிராமம் சொன்னாங்க, பசூரோ ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, ஈரோடு பக்கத்தில் நினைக்கிறேன். அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவங்க அப்பா விவசாயம் பண்ணுறாங்க, லேண்ட் இருக்குது அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சும்மா தான் இருந்தாங்க அப்படின்னாங்க. நான் லைக் ஐ ப்ரோப் ஹர் அண்ட் தென் ஷீ சேட் அம்மா காலையிலேருந்து நைட் வரைக்கும் லேண்டில் வீட்டு வேலை போக விவசாயத்தில் தான் விவசாயத்துலாம் வேலை பார்ப்பாங்கன்னு. ஆனால் விவசாயம்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரல. I pointed it out to her and she started feeling guilty. அது எவ்வளோ உண்மை, எங்கள் அம்மாவும் தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க, நான் ஆனால் விவசாயம்னா அப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. 2000களில் நீங்கள் அப்போ பிறந்திருப்பீங்களான்னு தெரில, நான் இங்கே இருக்கிற நிறைய பேர் 2000ல் கேரளாவில் பிளாச்சி மாடான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடம் இருக்குது, கிராமம். அந்த கிராமத்தில் வந்து கொக்கோ கோலா ஒரு பிளான்ட் போடுறாங்க. ஒரு நாளைக்கு கொக்கோ கோலா அவங்களோட பிராண்ட் இருக்குல்ல, லிம்கா அது இது, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 5 lakh லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு எடுத்தாங்க, கிரவுண்ட் வாட்டர். அந்த சின்ன கிராமத்துலேருந்து 5 lakh லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். கொஞ்ச நாள்லேயே இந்த மக்களுக்கு தெரியுது இவ்வளவு தண்ணி எடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, நம்ம வாழ்க்கைக்கு தண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து தெரியுது. அப்போ மயிலம்மான்னு ஒரு வயதான அம்மா வந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தின் முடிவில் கொக்கோ கோலா வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுது. அந்த கோர்ட் ஆர்டர்ஸ் a compensation of 216 crore to the people. அந்த மக்களுக்கு அவர்களுடைய நிலத்தடி நீரை எடுத்ததற்கு ஈடாக 200 கோடிக்கு மேல் நஷ்டஈடு தர வேணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணுது. இன்றைக்கு வரைக்கும் அந்த நஷ்டஈடு தரப்படவில்லைன்றது வேற விஷயம். ஆனால் அந்த போராட்டத்தை நடத்தியது ஒரு பெண். இதெல்லாம் ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இயற்கைக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு பந்தம் இருக்குது. வங்காரி மாதாய் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா நம்ம தான் இம்மீடியட்டாக குழந்தைக்கு என்ன சாப்பாடு போடுறது, தட்டில் என்ன கொண்டு வருது அப்படின்ற கவலை வந்து நமக்கு தான் இருக்கும். அதனால் பெண்கள் வந்து சமாதானத்திற்காக அதிகம் உழைக்க வேண்டும். போர் எவ்வளவு வலியை நமது மகள்களுக்கு நம்மளுடைய டாட்டர்ஸ்க்கு தரும் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னாங்க. இதைத்தான் வந்து எக்கோ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் நிறைய பேர், அதுவும் எஸ்பெஷலி ஜென்சி கிட்ஸ் தானே நீங்கள்லாம், 2K ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து ஃபெமினிசம்ன்றதே ஒரு அனித்தமாக மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஃபெமினிசம் அப்படின்றது ஒரு தப்பான வார்த்தைன்னு நிறைய பேர் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வந்து ஃபெமினிசம் அப்படின்றது ஈக்குவாலிட்டியை டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயம். நாங்கள் யாருக்கும் மேலேயும் இல்லை, யாருக்கும் கீழேயும் இல்லை, எல்லோருமே சமமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரியாக தான், ஒரு ஐடியாலஜியாக தான் நான் ஃபெமினிசமாக பார்க்குறேன். இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் ஸ்டூடெண்ட்ஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வாலண்டியர் பண்ணுறேன், சில ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்ணுறேன். அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு பாட்டு சொன்னாங்க, ஹிப்ஹாப் தமிழ். அது எனக்கு அந்த பாட்டு மறந்து போச்சு. பட் பேசிக்லி அந்த பாட்டு வந்து என்னென்னா, பப்புக்கு போகிற பெண்களை வந்து திட்டுற பாட்டு. ஐசட் என்னடா எப்படிலாம் பாட்டு போடுறாங்க அக்கா, அப்போ பப்புக்கு பெண்கள் போகிறது தப்பு தானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பெண்கள் போகிறது தப்பு தான், ஆண்கள் போகிறதும் தப்பு தான் அப்படின்னு. ஃபெமினிசம்ன்றது அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஆண்கள் போகிறதும் தப்பு, பெண்கள் போகிறதுமே தப்பு. இட்ஸ் அன்ஹெல்தி ஃபார் எவ்ரி ஒன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் விமன். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபெமினிசமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்கோ ஃபெமினிசம் அப்படின்றது வந்து இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் உருவாகுது. நிலத்துக்கும் பெண்ணுக்குமான உறவு, இயற்கைக்கும் பெண்ணுக்குமான உறவு இன்னும் கூடுதலாகவும் இன்னும் அழுத்தமாகவும் இருக்கிறது. அதனால் இயற்கை, நிலம், நீர், காற்று இப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டால் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான்
எக்கோ ஃபெமினிசம்னு முதல்ல வந்து அவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபெமினிசம் அதை காயின் பண்ணுறாங்க, ஃப்ரான்சிஸ் ஓ தபான் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தனா சிவா வந்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், வந்தனா சிவா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்கோ ஃபெமினிஸ்ட். ஆண்கள் எப்படி, நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க, பட் இதுதான் உண்மை. ஆண்கள் எப்படி வந்து பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இயற்கையையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனில் வரக்கூடிய உறவும் முக்கியமான உறவு பிட்வீன் ஜெண்டர் அண்ட் நேச்சர் ஆர் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் எப்படி இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, திரும்ப திரும்ப இயற்கை சீற்றம் இல்லை இதை காலநிலை மாற்றம்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை சரி செய்ய வேண்டிய, அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து அதிகமாக நடக்குது. சிப்கோ மூமெண்ட்லேயே வந்து சுந்தர்லால் பகுகுண்டான்னு ஒரு லீடர் இருந்தார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மலைகள் காடுகள் அழிக்கப்படுவதால் பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு விறகு கிடைக்க போகிறது கிடையாது. 70ஸ்லாம் அப்படி தானே சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. விறகு கிடைக்க போகிறது கிடையாது, பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. அதனால பெண்கள் தாங்களே முன் வந்து போராட வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்வளோ லாங் டேர்மாக இந்த பாதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு நான் தெரியும். போபாலில் வந்து ஒரு கேஸ் லீக் நடந்துச்சுன்னு 3000 பெண்கள் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் தம் மிஸ்கேரிட். இன்றைக்கு வரைக்கும் போபால் கேஸ் லீக்கோட இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அந்த போபால் கேஸ் லீக் நடந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே விடோஸ் காலனி அப்படின்னே ஒரு காலனி இருக்குது. அண்ட் யூனோ நம்ம கண்ட்ரியில் வந்து விடோஸை இப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்குது உத்தரகண்டில். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் உத்தரகண்டில் வந்து எவ்வளவு ஃப்ளட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உத்தரகண்டில் 2 கிராமம் இருக்குது. ஒரு நிமிஷம் அந்த கிராமத்தோட பேர் எடுத்துறேன். தியோலி, பென்னிகிராம், ரெண்டும் சின்ன சின்ன கிராமம் தான். மொத்தம் 160 ஃபேமிலிஸும் என்னவோ. அதில் 57 ஆண்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் வந்து அவங்க இறந்துடுறாங்க, ஃப்ளட்ஸில் இதில். அப்போது வந்து எல்லாருமே விடோஸாக இருக்காங்க. அந்த கிராமத்தோட பேரே வந்து விதவைகளின் கிராமம், கணவரை இழந்தவர்களின் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு புரிகிறாங்க. அவங்களுக்கோ இல்லை வேறு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த எளிய மக்கள் இருக்காங்கல்ல, எண்ணூரில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்குமே நம்ம இவ்வளோ ஜார்கன் பேசுகிறோம், கிளைமேட் சேஞ்ச்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்பட போகிறது அவங்க தான். அவங்க கேட்டிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து உத்தரகண்ட் விடோ வில்லேஜ் தியோலி பென்னிகிராம்னு கூகுள் பண்ணி பார்த்தா அவங்களோட இன்டர்வியூஸ் வரும். அவங்க கேட்குறாங்க, இங்கே மழை வந்து வித்தியாசமாக பெய்யுது, வெயில் சரியாக அடிக்கல, நிறையா பிரச்சனை இருக்குது, உங்கள் ஊர்லேயும் இப்படி நடக்குதா, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிலாம் நிறைய கேள்வி வந்து அங்கே வர ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் அவங்கள எப்படி பாதிக்குது. குறிப்பாக வந்து சவுத் இந்தியா மாதிரி கூட இல்லை, நார்த் இந்தியாவில் வந்து விடோஸ் ட்ரீட் பண்ணுற விதமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. தே கான் டூ எனிதிங். அந்த உத்தரகண்டில் இருந்த ஆண்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் பூஜாரிகளாக இருந்திருக்காங்க. நிச்சயமாக பெண்கள் போக முடியாது, பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, அதுக்கும் பெண்களை போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதே மாதிரி வந்து கிளைமேட் மைக்ரேஷன், கிளைமேட் விடோஸ்னு புது ஜார்கன்லாம் இப்போ வருது. கிளைமேட் சேஞ்ச்னால இடப்பெயர்வு. யாரோ கேட்டாங்க விவசாயம் பற்றி, ராஜேந்தர் சிங் கிட்ட கேள்வி கேட்டாங்க. விவசாயம் வந்து சரியாக லாபகரமாக இயங்கலை அப்படின்றதுனால நிறைய ஆண்கள் வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்க. என்ன வேலைக்கு போகிறாங்க? கட்டட வேலைக்கு போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விவசாயத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுற முடியாது. நிலத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கையில் வந்து விழுது. இது கோலாரில் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் கோலார் மிகப்பெரிய தங்க சுரங்கம் அப்படின்னு. ஆனால் கோலாரில் விவசாயம் பொய்த்து போனதால் ஆண்கள் வெளியேறி பெண்கள் வந்து விவசாயத்தை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்காக அவங்க ஆண்களுடைய வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கிளைமேட் மைக்ரேஷனால் பெண்கள் மிக அதிக அளவில் வந்து உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 12 to 14 hours அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அநேகமாக இப்போ சென்னைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மும்பையில் வந்து தனித்தனி ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இமேஜின், ஒரு பக்கம் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் we have apartments coming up with private swimming pools. சாய்நாத் போய் கேட்டிருக்காரு இந்த ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலில் ஒர்க் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸ் பற்றிலாம் ஒரு 10 years முன்னாடி. அவங்கெல்லாம் மகாராஷ்டிராவை சுற்றி இருக்கிற கிராமங்களில் தண்ணி இல்லாமல் விவசாயம் பொய்த்து போனதால் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலை கட்டிகிட்ருக்காங்க நகரத்துக்கு வந்து. லைக் ஹவு ட்ராஜிக் திஸ் இஸ்.
இதை விட கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்ம ஜெண்டர் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ், கேஸ்ட், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக்குது. இடைவெளிகளை வந்து மிகப்பெரிய அளவில் பெருசாக்குது. நான் மும்பை பற்றி பேசினதுனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் சில கிராமங்களில் ஒரு வழக்கம் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், நான் வந்து போய் சொல்ல யூடியூப்பில் வாட்டர் வைஃப்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. பாணி தாய்ஸும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், பட் வாட்டர் வைஃப்ஸ்னு தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் தண்ணி எடுக்கணுன்னா சில கிலோமீட்டர் நடந்து போகணும். மேபி ஒரு 5 or 6 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும். ஆண்கள் நடந்து போக மாட்டாங்க. நமக்கு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும், ஆனால் அவங்க நடந்து போக மாட்டாங்க. நடந்து போகாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. தண்ணி கொண்டு வரதுக்காகவே இன்னொரு கல்யாணம் பண்ணுற பல கிராமங்கள் இன்றைக்கு வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் ஃபிலிம் ஆன் யூடியூப். இட்ஸ் கால்ட் வாட்டர் வைஃப்ஸ். இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டாவதாக திருமணம் பண்ணுறவங்களுக்குலாம் ஏன் அப்படி திருமணம் பண்ணுறாங்க? இட்ஸ் இல்லீகல் இன் இந்தியா. ஏன் திருமணம் பண்ணுறாங்கன்னா, அவங்க விடோஸாக இருப்பாங்க, இல்லை சிங்கிள் விமனாக வயசானவங்களாக இருப்பாங்க, கல்யாணம் ஆகியிருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது. அவங்களுக்கு அது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. பட் அவங்க என்ன அந்த குடும்பத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த படம் அந்த ஃபோட்டோ பார்ப்பீங்கல்ல, தலைக்கு மேலே பானையாக வச்சு ஒரு 2 பானையை வச்சுட்டு ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு அந்த 2 பானையை எடுத்துகிட்டு வந்து திரும்ப 6 கிலோமீட்டர் போயிட்டு நடந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வைப்பாங்க. இந்த மாதிரி 2-3 ட்ரிப் அடிப்பாங்க. இன்னொரு வைஃப் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கவனிச்சிக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி வேலையாக பார்ப்பாங்க. இப்போ தான் சமீப காலங்களில் தான் இந்த வாட்டர் வைஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணணும், தண்ணிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் சல்யூஷன் அப்படின்றது இன்றைக்கு சரியாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் இப்போது 2019 ஒரு ஸ்டோரி பண்ணேன், அந்த வயரில் இருக்காது. 2019 கடும் வறட்சி, சென்னையில் தண்ணி கிடைக்காது, ரோட்டில் நிற்கணும். நான் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு 7 கிராமம், நான் அந்த ஸ்டோரி எடுத்து 7 கிராமம் பெரிய உங்களுக்கு வந்து படித்து காமிக்க முடியும். ஆனால் நீங்களே கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் திருவள்ளூர் வாட்டர் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டாலே வரும் வயரில். அந்த 7 கிராமத்தில் இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் தண்ணி எடுத்து சென்னையில் மக்களுக்கு கூட கொடுக்கல, மால்ஸ்க்கு கொடுத்தாங்க. அவ்வளோ வறட்சியில் 7 கிராமத்து மக்களுடைய பிரச்சனைகளை 7 கிராமத்து மக்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய மால்ஸ் இருக்குல்ல, ஃபீனிக்ஸ் மால், இந்த மால், அந்த மால், அத்தனை மால்ஸ்க்கும் சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது எவ்வளவு பெரிய இன்இக்வாலிட்டி, கிளைமேட் சேஞ்ச் வந்து இது எவ்வளோ பெருசாக்கியிருக்கு. ஏன்னா மால் சர்வைவ் ஆக முடியாது, மால் சர்வைவ் ஆனால் அது எக்கானமி, இப்படி நிறைய சொல்லுவாங்க இல்லையா. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தோஸ் ஜார்கன்ஸ். ஆனால் எவ்வளோ பெரிய சிக்கல் ஆகுது. ரெண்டாவது டார்ஜிலிங்கில் நிறைய டீ எஸ்டேட் இருக்குது. விமன் சீப் லேபர், டெஃபினட்டாக விமன் வந்து ஆண்களை விட கம்மியாக நிறைய வேலை பார்த்துட்டு கம்மியாக காசு வாங்குவாங்க. அங்கே வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே, அவங்க சொல்கிறாங்க அதிக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே கிளைமேட் சேஞ்ச்னால கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கெமிக்கல்ஸோட இன்டராக்ட் பண்ணுறதுனால பெண்களுக்கு நிறைய வியாதிகள் வருது, எஸ்பெஷலி ஸ்கின் டிசீசஸ். சுந்தர்பன்ஸில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது, டைகர் விடோஸ்னு. புலிகளால் கொல்லப்பட்ட கணவர்களுடைய மனைவிகள். ஏன் புலி வந்து அவங்கள கொல்லுதுன்னா, அவங்க வந்து அவங்களோட டெய்லி பேசிக் ஒர்க் இருக்கும்ல, தேன் எடுக்கிறது ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும். அவர் கொஞ்சம் இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அனுமதி இருக்காது. அந்த இடத்துக்கு போனால் தான் நல்ல தேன் கிடைக்கும், நல்ல தேன் கிடைச்சா தான் அதை விற்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து அவர் போனால் அங்கே புலி அவர் அடிச்சிடும். அவர் வந்து கண்ட்ரோல்டு ஏரியாவுக்கு போயிருக்காரு, பர்மிஷன் இல்லாத ஏரியாவுக்கு போயிருக்காருன்னா அவருக்கு காம்பன்சேஷனும் கிடைக்காது, அவங்க அந்த ஃபேமிலி காம்பன்சேஷனும் கிடைக்காது. ஸோ இந்த டைகர் விடோஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள நிறைய பேர் வந்து இந்த தண்ணியில் இறால் பிடிப்பாங்க, ப்ரான்ஸ் பிடிப்பாங்க. இப்போ அங்கே கிளைமேட் சேஞ்ச்னால அந்த வாட்டரில் வந்து செலைன் கண்டென்ட் அதிகமாகி அவங்க வந்து நிறைய டிசீஸை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. நிறைய சொல்கிறாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேஷன் டிஸார்டர், கைனலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு வருதா வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஒரு அடிப்படையான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோவிடுக்கு அப்புறம் எப்படி சைல்ட் மேரேஜஸ் அதிகமாக நடந்துச்சுன்னு. கட்டாயமாக கோயம்புத்தூர் பக்கமும் நடந்திருக்கும். கோயம்புத்தூரில் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் கோயம்புத்தூர் பக்கம் கட்டாயம் நடந்திருக்கும். சென்னையில் நடந்துச்சு, சைல்ட் மேரேஜஸ் ரொம்ப அதிகமாச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வரும்போது, வெள்ளம் இல்லைன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏதாவது வரும்போது இம்மீடியட்டாக பெண்கள் மீதான வன்முறை அதிகரிக்கிறது அப்படின்றத வந்து நான் சொல்ல, அதுக்கு டேட்டாவே இருக்குது. டொமெஸ்டிக் வயலன்ஸ், ஏன்னா வீட்டில் ஆண்களுக்கு வேலை இல்லைன்னா அவங்க கோவத்தை எங்கே வந்து காட்டுவாங்க, வீட்டில் வந்து காட்டுவாங்க.
இல்லைன்னா பெண்களை வந்து படிப்பை நிறுத்திட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நமக்கு எதுக்கு வந்து லைக் வை ஷுட் ஷி பி அ பர்டன் டு அஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து தொடர்ச்சியாக பெண்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால தான் கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக பெண்கள் வந்து இன்னும் அழுத்தமாக, இன்னும் கூடுதலாக தலைமையேற்று ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மேரி ராபின்சன் இருக்காங்க, நான் அதோட வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். மேரி ராபின்சன் வந்து ஒரு ஃபார்மர் அயர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர். ஐ திங்க் ஷி வாஸ் யுனைடெட் நேஷன்ஸோட கிளைமேட் அட்வைசராகவும் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, climate change is a man-made problem and must have a feminist solution. இதை வந்து மேரி ராபின்சன் சொல்கிறாங்க. மனிதர்கள் உருவாக்கிய காலநிலை மாற்றம் என்ற பிரச்சனைக்கு பெண்ணிய தீர்வு தான் சரியான தீர்வு அப்படின்றது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இதுக்கு வந்து 100 எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் மிஸ் ஆகிடும். ஆனால் நிஜமாகவே என்னால் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். சுனாமியில் வந்து நான் கண்ணால் பார்த்த விஷயம், நான் சுனாமி கவர் பண்ணேன் 2004. ஐ ரியலி வாண்டட் டு சே திஸ். நான் வந்து சென்னையிலேருந்து கார் எடுத்துகிட்டு போய் இறங்கினா, நீங்கள் காரை திறந்த உடனே நான் கொஞ்சம் கவனமாக டிரைவர் சொன்னார் பார்த்து இறங்குங்கன்னாரு. கீழே பார்த்தா ஃபுல்லாக சுற்றி குழந்தைங்களோட டெட் பாடிஸ். சுனாமியில் நான் நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த 3 நாளுமே நான் நிறைய பார்த்தது பெண்களுடைய அண்ட் குழந்தைகளுடைய டெட் பாடிஸ் தான். அப்புறம் ஒரு 1 இயரில் ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் வந்தது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சுனாமி எங்கெல்லாம் நடந்துச்சோ எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டில் நான் வந்து ஆக்சுவலாக பூவுலகுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ரிலேட்டிங் டு இட். ஐ கேம் டு பூவுலகு இன் 2012. சுனாமி ஹேப்பன் இன் 2004. இந்த லாங் முடி இருக்கும்ல, பெரிய பெரிய முடி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து இதில் கட்டியிருக்கோம், மரத்தில் கட்டியிருக்கோம். அதே மாதிரி சாரி வந்து மரத்தில் கட்டியிருக்கோம், இல்லை போட்டில் கட்டியிருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் உறுதியாக சொல்கிறேன், எந்த ஒரு பெண்ணுமே நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சாரியை தூக்கி போட்டு தப்பி ஓடலான்னு நினைக்க மாட்டாங்க, செத்துடலான்னு தான் நினைக்கிறாங்க. அதுதான் நமக்கு அந்த சமூகம் சொல்லித்தருது. நீ பரவாயில்ல, நீ சாவு, நீ அப்படி ஒன்றும் இருக்க வேணாம் தான் இந்த சமூகம், சினிமா, எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் டீச்சர்ஸ் அஸ் ஒன்லி த சேம் திங். நமக்கு எந்திரன் ஒரு படம் வந்தது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ரோபோ ஒரு பொண்ணை வந்து நியூடாக தூக்கிட்டு வந்துடும் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணுவான். வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் இட் ஆக்சுவலி டெல்ஸ் யூ? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக நடக்குது. ஸோ மேரி ராபின்சன் சொல்கிற விஷயம், பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள், நீடித்த பாதிப்புகளை அவங்க சந்திக்கிறாங்க. பட் when it comes to solution they are not heard. அவங்க வந்து மையத்திலும் இல்லை, முன்னணியிலும் இல்லை. they are not in the front and center of சொல்யூஷன்ஸை பற்றி பேசும்போது பெண்கள் முன்னால் வந்தால் மட்டுமே கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஒரு சரியான முறையான தீர்வு கிடைக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். அதான் உண்மை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க ஐ நோ வனிதா மோகன் இஸ் இன்டு கார்பரேட் வேர்ல்டு. அவங்க சிறு தொழில்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அவ்வளவு பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு எண்ணூரில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது சிறு துளியாவது மக்கள் மீது அக்கறை இருந்தால் இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை அந்த மக்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லாத கார்பரேட்ஸ்க்கு இல்லாத அவங்க அந்த பெண்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபேக்ட்ரியில் சைரன்லாம் இருக்குது ஒர்க். நீங்கள் ஒரு சைரன் அனௌன்ஸ் பண்ணி அது மூலமாக கேஸ் லீக் ஆகிடுச்சு, நீங்கள் தப்பிச்சு போங்கன்னு கூட அந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல. அவங்களுக்கு யாரோ அந்த வழியாக போனவர் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் கால் மூலமாக தான் அது போயிட்டே இருக்குது. கம்பெனி கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அவங்க வாந்தி எடுக்கிறாங்க, தலை சுற்றுறதுன்றாங்க. கம்பெனி சொன்ன விளக்கம் அவங்கெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அந்த பொண்ணு கேட்குது, ஒரு 30-40 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு, 2 குழந்தை பெற்றுடுச்சுன்றது, 40 kg வெயிட் இருக்கும், 35-40 kg வெயிட் இருக்கும். உண்மையிலேயே ஷி வாஸ் வெரி லீன். எங்களெல்லாம் பார்த்தா தண்ணி அடிக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த அந்த கூட்டத்திலே வந்து ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், இந்த 7 வயசு பிள்ளைக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐ கம் ஃப்ரம் சவுத் சென்னை, என்கிட்ட குற்ற உணர்வு மட்டும்தான் இருக்குது, மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும், என்கிட்ட வேறு பதில் இல்லை அப்படின்னு. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லா விமனும் எல்லா கேர்ள்ஸும் டிசைட் பண்ணால் நிச்சயமாக இந்த நிலைமையை நம்ம வந்து மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். we just need to be more aware, more responsible. Thanks for the opportunity.